பிரதமரின் அரசியல் செயலாளர் பதவியை ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் ராஜினாமா செய்துள்ளார். ஒரு சர்ச்சையை பயன்படுத்தி தன்னை தாக்க முயற்சிகள் நடப்பதாகவும் இது அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடும் என்பதால் இந்த தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தமது எக்ஸ் பதிவில் ஷம்சுல் குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா PKR தலைவருமான ஷம்சுல் அரசியல் செயலாளர் பதவியை தன்னிடம் ஒப்படைத்ததற்காக அன்வாருக்கு நன்றி தெரிவித்தார். சர்ச்சை குறித்து ஷம்சுல் விரிவாக பேசவில்லை என்றாலும் மருத்துவமனை திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தன்னை பணிநீக்கம் செய்யக்கூடாது என்ற தனது முடிவை அன்வார் ஆதரித்த சில நாட்களுக்கு பிறகு இந்த ராஜினாமா வந்துள்ளது. நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் ஷம்சுலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் குற்றத்தின் தன்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கூறினார். கடந்த வாரம் மக்களவையில் அன்வார் ஷம்சுலை கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஏனெனில் அரசாங்க விதிமுறைகள் அத்தகைய ஆதரவு கடிதங்களை வழங்க அனுமதிக்கவில்லை. தனக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு கூட தயவு செய்து மதிப்பாய்வு செய்யவும் என்று மட்டுமே கூற முடியும் என்றும் ஒப்பந்தங்களை ஆய்வு செய்யலாம், ஆனால் தானியங்கி ஆதரவு வழங்கப்படாது என்றும் அன்வார் கூறியிருந்தார். அன்வாரின் அரசியல் செயலாளர் குறிப்பிடப்படாத மருத்துவமனை திட்டத்திற்கான ஆதரவு கடிதத்தில் 6 ஒப்பந்ததாரர்களை பட்டியலிட்ட பிரச்சனையை எழுப்பிய பிரிகாத்தான் நஸ்ரலின் பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் ஃபத்லி ஷாரிக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது அன்வார் இவ்வாறு கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.